வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ நம்ம கூடயே விரைவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் வந்துட்டு ஃபார்ச்சுனேட்லி சீக்கிரமாக வந்துருச்சு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரொம்ப சீக்கிரமாக விட்டாங்க. நம்ம ஆல்மோஸ்ட் ஏப்ரல் 30 அந்த மாதிரி தான் வரும்னு பார்த்தோம். பட் ஆனால் சீக்கிரமாக விட்டுருந்தாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி தாங்க. 4000 கூட இல்லை. ஸோ வேகன்சி நம்ம நிறைய வரும்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருக்குது, வேகன்சி கம்மியாக இருக்கிறது. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம், உள்ள வாங்க. ஸோ எப்போ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி விட்டுருந்தாங்க 25/4/2025. நெக்ஸ்ட் லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆன்லைன் சப்மிஷனுக்கு. ஸோ 24 மே வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தென் அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு, நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29/31, அதாவது 3 நாள் 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எப்போ எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12/7ங்க. ஓகேங்களா, ஜூலை 12/7 சாட்டர்டே வரும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி தான் எக்ஸாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் பார்த்தா நீங்கள் ஆல்ரெடி ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்ஸ் எழுதிருப்பீங்க. ஸோ நீங்கள் புதுசாக எடுக்கணும்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், குரூப் 1 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் தரேன். தென் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். என்னென்ன ஐட்டம்ஸ் பேன் பண்ணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, வார்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், விஏஓ எக்ஸாமுக்கு 215 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. லெவல் ஆஃப் பே 8, உங்களுக்கு தெரியும் அது. ஸோ பார்த்தீங்கன்னா 215 நாம் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணது விஏஓ எக்ஸாமுக்கு நிறைய தருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வெறும் 215 வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டிக்கு 1621 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது எந்த ஆர்கனைசேஷன் நேம் ஆஃப் த சர்வீஸ் கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் மினிஸ்ட்ரி சர்வீஸ் கீழே வரும். ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 6 போஸ்ட் ஆதி திராவிடருக்கு 6 அந்த இதில் 6 போஸ்ட்டும், நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் 5 போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா 11 போஸ்ட் வரும். நெக்ஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டிக்கு 46 போஸ்ட் வருது. ஜூனியர் ரெவன்யூஸ் இன்ஸ்பெக்டருக்கு 231 போஸ்ட்டு. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு போஸ்ட்டு, வெறும் ஒரே போஸ்ட்டுங்க, பார்த்துக்கோங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு டைப்பிஸ்ட்டுக்கு 1, டைப்பிஸ்ட்டுக்கு இந்த கீழே டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் மினிஸ்ட்ரி, செக்ரட்டரியேட், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, செக்ரட்டரி சர்வீஸ், இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து இதில் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. 1099 இது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்டெனோ பார்த்தீங்கன்னா கிரேட் 3 ஸ்டெனோவில் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா லேபர் ஸ்டடீஸ்க்கு, நெக்ஸ்ட்டு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ்க்கு, டெவலப்மெண்ட் போர்டுக்கு, சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியும் ஒரு நல்ல ஒர்க்குன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். ஸோ அது கொடுத்துருக்காங்க 10. தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு 17 கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா பர்சனல் கிளர்க் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு 2 கொடுத்துருக்காங்க. அதுவுமே எந்த கிரேட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் 8 கிரேட் தான் வரும். ஸோ நீங்கள் ஸ்டெனோ டைப்பிஸ் பார்த்தீங்கன்னா எந்த கிரேட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் 10 சிபிஎஸ் கிரேடில் வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட்க்கு 54 கொடுத்துருக்காங்க. ஃபீல்டு அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 19ங்க. ஸோ இப்போ ஃபீல்டு அசிஸ்டன்ட் எது கீழே லெவல் பே ஆஃப் லெவல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் 6ல் பே ஆஃப் வரும் சிபிஎஸ் மூலிமா. ஸோ இங்கே நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்ட், இது சபார்டினேட் சர்வீஸில் வருங்க. ஃபாரஸ்ட் சபார்டினேட் சர்வீஸில் வரும். ஃபாரஸ்ட் சபார்டினேட் சர்வீஸில் ஃபாரஸ்ட் கார்டு லெவல் 5. ஓகேங்களா, ஃபாரஸ்ட் கார்டும் சரி, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், அதாவது இந்த ஃபாரஸ்ட் கார்டில் டிரைவிங்லாம் இருப்பாங்களா, ஸோ அவங்களுமே சரி, அவங்களுக்கு 35 கொடுத்துருக்காங்க. ஸோ இது லெவல் 5ல் வரும். ஓகேங்க, நீங்கள் எனக்கு தெரிஞ்ச கிரேட் லெவல் 8 ஆஃப் கிரேடில் கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு மற்றது ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் வாட்சர், நெக்ஸ்ட்டு ட்ரைபல் யூத்து, நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்ச், இதுக்கெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் இது லெவல் 3ல் கொண்டு வருவாங்க. அதாவது நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டு பார்த்தீங்கன்னா லெவல் 5 இபிஎஃப்பில் வரும். ஸோ ஃபாரஸ்ட் வாட்சர் 50 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 3935 மட்டுமே வேக்கன்சி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது அட்லீஸ்ட் 5000 6000 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப கம்மியாக 4000 எட்டல. ஸோ 4000ன்றது 4000க்கே கிட்டத்தட்ட ஒரு 50-60 கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ 4000 வரல. ஸோ இங்கே பாருங்கள், அந்த லெவல் பேயில் நம்ம சொல்லியிருந்தோம்ல சிபிஎஸ் இபிஎஃப்னு சொல்லியிருந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கு இபிஎஸ் லெவல் 5. ஸோ அதுக்கான அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் நம்ம எல்லாமே தெரியும். மினிமம் ஏஜ் உங்களுக்கு 21 இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் 32 இருக்கணும். ஸோ நம்ம ஒவ்வொரு இதுக்கும் மாறும். ஸோ மினிமம் உங்களுக்கு 21, எனி டிகிரி. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 12th 10th டிகிரி அந்த மாதிரி தான் வரும். ஸோ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஜூனியர் அசிஸ்டன்ட் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஏஜ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பிசிஎம் எம்பிசிக்கு கேட்டகரிஸ் ஏஜில் கொடுத்துருக்காங்க. வில்லேஜ் விஏஓ பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜ் 21, மேக்ஸிமம் ஏஜ் 42. நெக்ஸ்ட் பர்சன் வித் பென்ச்மார்க் டிசபிலிட்டினா அவங்க 52 வயசு வரைக்கும் கன்செஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் 55, அப்புறம் விடோ 42ங்க.
ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுது தான். ஸோ இதோட அப்ரிவேஷன்ஸ் இருக்குது. ஸோ பெருசாக வேறு எதுவும் இல்லைங்க. இதில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மினிமம் ஜெனரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் 10th SSLC பாஸ் பண்ணால் போதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கு வந்துட்டு அதுவுமே வந்து மஸ்ட் பொசஸஸ் மினிமம் ஜெனரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் இருக்கணும். ஏதாவது யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வேக்கன்சி நான் வந்து விஏஓக்கு நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேங்க. பட் ஆனால் விஏஓக்கு ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க, ஏன்னு தெரில. ஸோ அதே போல் ஒவ்வொன்றுக்கும் போட்டிருக்காங்க. ஃபாரஸ்ட் கார்டு வந்துட்டு ஹையர் செகண்டரி கோர்ஸ் முடிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ, ஜுவாலஜி, பாட்னி இல்லை ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ஸ் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லேண்ட் ஃபோர்ஸ், ஆர்மி சர்வீஸ் இது எல்லாமே உள்ளே வரும் அதில். நெக்ஸ்ட் வந்து கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் மீன்ஸ் அந்த ட்ரைனிங்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு சிலதுக்கெலாம் ட்ரைனிங் வேணும். ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் குரூப் ஒன்லேயே சொல்லியிருக்கேங்க. இந்த வந்துட்டு இதை விஷன்ஸ்லாம் எப்படின்னு சொல்லிட்டு அதிலே சொல்லியிருக்கேன். ஸோ வந்துட்டு இது பெருசாக இல்லைங்க. இது வந்துட்டு வேறு எதுவும் இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்துட்டு என்ன கூட சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு அவார்ட் ஆஃப் மார்க்ஸ். இது வந்துட்டு என்னென்னா டோர்னமெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்லாம் நடக்குது பார்த்தீங்களா, அது வந்து கோல்டு வாங்கியிருந்தால் வந்துட்டு இவ்வளோ மார்க்ஸ், சில்வர், ப்ரான்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு தனித்தனியாக வந்துட்டு அதுக்கான மார்க்ஸ் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்துட்டு 100 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 100 கொஸ்டின் 150 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. 3 மணி நேரம் எக்ஸாம். குவாலிஃபை மார்க் வந்து 90 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப் தான், OMR மெத்தட்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் பி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் தான். இதுக்கு வந்து SSLC குவாலிஃபிகேஷன் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 75 கொஷின்ஸ் இருக்கும். மார்க் வந்து 150. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி மேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 25 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, மொத்தமாக 75 + 25 தான் 100 கொஷின்ஸ்க்கு வந்து 150. இங்கே 100 கொஷின்ஸ்க்கு வந்து 150 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 300 மார்க்ஸ் நடக்கும். ஓகேங்களா, 200 கொஷின்ஸ் 300 மார்க்ஸ் நடக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வேறு எதுவும் பெருசாக இல்லைங்க. நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்துட்டு இவங்க கொடுக்கல. ஸோ ஃபோட்டோஸ் ஐஸ் எப்படின்னு கொடுத்துருக்காங்க, எங்கெங்கே வந்து எக்ஸாம் சென்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எதுவும் பெருசாக இல்லைங்க உள்ள. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சிலபஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸின்னு உங்களுக்கு தமிழ் கிளாஸ் வந்து குரூப் 4 இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் இருந்தது. நாளில் நம்ம தமிழ் கிளாஸ் கூட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வந்து உங்களுக்கு அப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு எல்லாமே வந்து தெளிவாக நடத்துகிறேன். ஸோ உங்கள் பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர வேறுபாடு, நகர வேறுபாடு. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்லகர அதில் வந்து 15 கொஷின்ஸ் வரும். ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் வரும்னு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அது பார்த்துக்கோங்க. முக்கியமாக நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி பிரிண்ட் அவுட் வந்து சிலபஸ் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நெசிசிட்டி. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வேகன்சி வரல. பட் இருந்தாலும் நீங்கள் படிங்க. ஓகே, நல்லதே நடக்கும்.